வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பீடு நம்ம பாதி போட்டுருவோம். போட்டுட்டு பாதியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஜரி கட்டாயிரம் முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்து நம்ம எப்படி எடுத்து நம்ம பக்கத்தில் எடுத்து போட்டோம் அப்படின்னா கேப் விழுகும். அது கேப் இல்லாமல் எப்படி எடுத்து போடணும் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி எப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. அப்போ தான் நான் ஏதாவது ஐடியா சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி இந்த பீடு இருக்கும் பார்த்தீங்களா, பீடு இருக்கிற இடத்துல இந்த பீடில் உள்ளே விட்டுட்டு குத்துனீங்கன்னா அந்த பீடுக்குள்ளே ஊசி போயிட்டு நம்ம கீழே எப்பயும் போல் ஜரியை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பீடுக்குள்ளேயே திரும்ப வந்துடும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்படி எடுத்து போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கமாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வரும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அது தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து போடுறது. மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த பீடில் இந்த நம்ம எண்டில் போட்டோம்ல அந்த பீடுக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஜரி வெளியே வந்துடும். இப்படி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கண்டினியூஸாக பீடு போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நெருக்கி விட்டுட்டு இப்படி போட்டீங்க அப்படின்னா அது கண்டினியூ ஆயிரும். நம்ம அந்த ஜரி கட்டானதுமே தெரியாது, ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். இதே இது நம்ம இதை விட்டுட்டு இங்கனக்குள்ளே பக்கத்தில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த கேப் நம்ம எங்கனக்குள்ளே நிப்பாட்டினோமோ அங்கனக்குள்ளே உள்ள கேப் நம்மளுக்கு தெரியும். அது அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் இப்படி ஒரு பீட்லேருந்து எடுத்து போட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு கேப்பும் தெரியாது பார்க்குறதுக்கு. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் புது ப்ளவுஸ் ஒன்று போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி போடுறது அப்படின்றத காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 4 லைன் ஜரி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை பீடு, இதுக்கு அடுத்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் டிசைன்ஸ் வரும். டிசைன்ஸ் எப்படி போட்டேன் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னா, ஆரி போடுறது நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆரி போடுவீங்களா, இல்லை கட் பண்ணதுக்கப்புறம் ஆரி போடுவீங்களா அப்படின்ற ஒரு டவுட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா இதை ப்ளவுஸ் அப்படியே கிளாத்தாக தான் இருக்கும். இதை வரைஞ்சி ஆரியெல்லாம் போட்டு முடித்து அதுக்கப்புறமா தான் ப்ளவுஸே கட் பண்ணி தைப்பாங்க. அதுக்கு முன்னால் கட் பண்ணால் வம்பாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு கரெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you friends. Bye.